वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. हिंदू मतத்தை சேர்ந்த அரிய நூல்களிலே ஒரு அற்புதமான நூல் பகவத்கீதை என்பது. இதில் மொத்தமாக 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. மொத்தமான பாடல்கள் அல்லது ஸ்லோகங்கள் என்று பார்த்தோம் என்றால் 700 பாடல்கள் வருகிறது. இந்த 700 பாடல்களிலே நம்முடைய வேத சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கிறதோ அதனுடைய சாரத்தை பிடிந்து கொடுத்திருக்கிறார்கள். சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா என்ற ஒரு பாடல் வருது தியான ஸ்லோகத்திலே. அதில் சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், உபனிஷத்துகள் எல்லாம் பசுமாடுகளாக கற்பனை பண்ணி கொண்டோம் என்றால் பால் கறப்பவராக கண்ணபிரான் இருக்கிறார். அந்த கறந்த பாலாக இருக்கிறது கீதை என்பது. அதனால் இது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் பயன்படக்கூடிய ஒரு நூல். எப்படி பால் எல்லோருக்கும் உபயோகமாகிறதோ அதே போல் இந்த நூலும் எல்லோருக்கும் பயனாகும். பாலை சிறிய குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த காளைகளுக்கும் கொடுக்கலாம், பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொடுக்கலாம், வயசான மக்களுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கீதை என்பது எல்லோருக்கும் ஏதோ ஒரு சில கருத்துக்களாவது பயன்படக்கூடிய வகையிலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நூல். அதனால் இந்த ஒரு நூலை நாம் படித்து புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது என்பது ரொம்பவும் முக்கியமானது. அந்த ரீதியிலே நாம் நேற்று பார்த்தது என்னவென்றால், இந்த கீதை என்பது ஒரு மேனுவல், ஒரு கையேடு என்று பார்த்தோம். அந்த கையேட்டிலே 3 கருத்துக்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதையும் பார்த்தோம். ஒன்று, எதற்காக இது எழுதப்பட்டது, அந்த மாதிரி எழுதுகிற நேரத்திலே அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயன்படுத்தக்கூடாது. 3 கருத்துக்கள். ஒன்று லட்சியம், இன்னொன்று எதை செய்யணும், இன்னொன்று எதை செய்ய வேண்டாம். அவன் மனிதனாக பிறந்த எல்லோருமே, உலகத்திலே பிறந்த எல்லாருமே, மனிதன் மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும். அது என்னவென்றால், ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்தே தீர வேண்டும். மனுஷன் மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளும், உயிருள்ள எல்லா ஜீவராசிகளும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். செயல் என்பது செய்யாமல் இருந்தால் அந்த ஜீவன் இறந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு நாய் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் படுத்து கொண்டே இருந்தது என்றால், சிறுவர்கள் என்ன சொன்னால் அது மேலே கல்லை போடுவார், மண்ணை போடுவார். அந்த கல்லையும் மண்ணையும் பொருட்படுத்தாமல் அது படுத்திருந்தது என்றால் அது கண்டிப்பாக இறந்து விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலே அந்த நாயன் அதன் மேலே அது யார் அந்த மாதிரி பண்ணுகிறார்களோ அவர் மேலே பாயக்கூடியது. அப்போது வாழ்க்கையினுடைய முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், செயல் என்பது தேவை, வாழ்க்கையினுடைய அறிகுறி அதுதான். இப்போ இந்த செயலை பற்றி கீதையிலே நிறைய விளக்குகிறார்கள், நிறைய அத்தியாயம் விளக்குகிறார்கள். அது போக போக நம்ம பார்ப்போம். இப்போ நேற்று நாம் பார்த்தோம், முக்கியமான உடலை பற்றி பார்க்கிறச்சே உடலில் எத்தனை அங்கங்கள் சொல்லப்பட்டது, பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் சொல்லிட்டு பார்த்தோம். அந்த காரியங்கள், அந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது இந்த உடல் என்பது பார்த்தோம்.
பார்த்து முடிந்த பிறகு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோம். நேற்று ஒரு மனுஷர் போகிறார், வீட்டுக்கு போகிறார். போன பிறகு அவர் செய்த காரியங்கள் 2-3 காரியங்கள் செய்கிறார். அவருக்கு இன்னைக்கு காத்தால் 8 மணிக்கு ஒரு கேள்வி வருது. நேற்று 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் அவர் செய்த காரியங்கள் 3. ஒன்று, இங்கிருந்து போன உடனே வீட்டில் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த பிறகு டிவி பார்த்தார். டிவி பார்த்த பிறகு நல்லா தூங்கினார். எழுந்துக்கச்சே 7:30 மணிக்கு எழுந்திரிச்சார். வெடிய காத்தால் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு 8 மணிக்கு அவருக்கு வந்த கேள்வி சந்தேகம் என்னன்னாக்கா, நேற்று நம்ம மண்டபத்தில் போனதுலேருந்து இன்னைக்கு காத்தால 8 மணி வரைக்கும் 3 காரியம் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டோம், டிவி பார்த்தோம், தூங்கிடும். இந்த 3 பற்றியும் உங்கள் கீதையில் ஏதாவது சொல்லியிருக்கா? அந்த மனுஷர் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கேள்வி எனக்கு இந்த 3 கேள்வி, இந்த 3 பற்றி உங்கள் கீதை ஏதாவது சொல்லியிருக்கு. அப்போ இங்கேருந்து பதில் பேசுகிறேன், அது என்ன உங்கள் கீதை? நீங்கள் தானே அதை பற்றி சொல்கிறீங்க, அதனால் அது உங்கள் கீதை. அது கிருஷ்ணர் சொன்ன கீதை, அது எனக்கு இதில் மகாபாரத்தில் வரக்கூடிய கீதை. அந்த கீதையில் ஏதாவது சொல்லியிருக்கா? ஐயா சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? சரி, எத்தனை அத்தியாயம் நீங்கள் படிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு 4 அத்தியாயம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்களுடைய பதில் என்னவென்றால், ஒரு தர்க்கம் பண்ணணும்னாக்கா அந்த புஸ்தகத்தை முழுமையாக படிக்கணும். முழுமையாக படிக்காமல் அதில் சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நாங்கள் முழுமையாக படிக்கலை, ஆனால் கேள்வி கேட்குறோம். சாப்பாட்டை பற்றியோ இந்த டிவி பார்க்குறது பற்றியோ, அந்த காலத்தில் டிவி இருந்திருக்க முடியாது இல்லையா? அப்போ எப்படி சொல்லியிருப்பார்? மாட்டினீங்களா? தூக்கத்தை பற்றியோ ஏதாவது சொல்லியிருக்கா? இப்போ பதில் இதுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லணுனாக்கா, நாளைக்கு வீட்டுக்கு போகிறச்சே, இன்றைக்கி போகிறச்சே, நாளைக்கு போனாலும் சரி, வீட்டில் இந்த மாதிரி இடக்க முடக்க கேள்வி வரலாம். அந்த மாதிரி வந்தால் என்ன பதில் சொல்கிறது? எப்போ பார்த்தாலும் கீதை கீதை கீதைன்னு போகல. கீதையில் என்ன சொல்லியிருக்கு? டேய், சாப்பாடை பற்றி சொல்லி, சாப்பாடை பற்றி அப்போ வெஜ்ஜு சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமா என்ன சொல்லியிருக்கு சொல்லு. இப்போ நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கா? சாப்பிட்ருக்காங்களா? அப்போ எங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? கண்ணபிரான் ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறார். அவர் அந்த டிவிஷன்லேயே போகலை, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ போகலை. அவர் சொல்ல சாப்பிட்லாம். சாப்பாடை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல சொல்லுங்கள், எவ்வளோ சாப்பிட்லாம்? ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றது? 3 வேளையா 4 வேளையா? இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ராத்திரி சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காத்தால் 6 மணி வரைக்குமோ 9 மணி வரைக்குமோ ஒன்றும் சாப்பிடக்கூடாது. கேட்டால் அப்போ தான் எடை குறையும்னு பால் சொல்லியிருக்கார். அது யார் பால்னு போய் பார்த்தா அது வேறு மாதிரி போகும், அது வேண்டாம். அந்த இடத்துக்கு அந்த நாட்டில் வேறு நாட்டுக்காரனுக்கு அது சரியாக இருக்கலாம், நம்ம ஊருக்காரனுக்கு நம்ம காப்பி பிரியனுக்கு அது சரியா அப்படின்னா அது தெரியாது. சரி, எந்த இடத்துல சொல்லியிருக்கு சாப்பாட்டை பற்றி, மொபைல் அல்லது டிவியை பற்றி, 3வது தூக்கத்தை பற்றி எங்கே சொல்லியிருக்கு? 6வது அத்தியாயத்தில் ஒரு 2 ஸ்லோகம் வருது. அந்த 6வது அத்தியாயத்தில் படித்தோம்னாக்கா, நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதா நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுனன்னு ஒரு ஸ்லோகம் வருது. இது கிட்டத்தட்ட 15-16 ஸ்லோகத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதான் 16-17 கிட்ட வரும். என்ன சொல்ல வருதுனால், யார் ஒருத்தன் அதிகமாக இந்தந்த காரியங்களை செய்கிறானோ அவனால் எதையுமே அடைய முடியாது. பொதுவாக
யோகம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு இலக்கம் லட்சியத்தை அடைய முடியாது. யார் அடைய முடியாது? அதி அஷ்ணதா, நல்ல சாப்பாட்டு பிரியன், நிறைய சாப்பிட்றார், வயிறு முட்டை சாப்பிட்றார், தொண்டை முட்டை குடிக்கிறார், எல்லாம் தண்ணின்னு சொல்ல முடியாது, குடிநீர் இவ்வளோ அந்த மனுஷனால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 வேளை தான் குறைஞ்சது, கம்மியாக. அதுக்கப்புறம் 3 நாள் டீ. அதி அஷ்ணதா நாத்தியஷ்ணதஸ்து யோகோ அஸ்தி. யோகம்னா இலக்கு, எந்த இலக்காக இருக்கலாம். நச்சைகாந்தம் அனஷ்ணதா, யார் சாப்பிடவே இல்லையோ அவனாலையும் எதையும் அடைய முடியாது. யார் நிறைய சாப்பிட்றனோ அவனாலையும் இலக்கை அடைய முடியாது. யார் சாப்பிடவே இல்லையோ அவனாலும் இலக்கை அடைய முடியாது. நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுன. அதிஸ்வப்னசீலஸ்ய, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே தூங்குற மாதிரி பாவனையிலே இருக்கார். 8 மணி நேரம் தூக்கம், அப்புறம் காத்தால் 2 மணி நேரம் டயர்டு, அப்புறம் ராத்திரி 2 மணி நேரம் அப்படியே தூக்கத்துக்கு. இந்த மாதிரி 12 மணி நேரம் தூக்கத்துக்கே இருந்தானாக்கா அவனால் எதையும் சாதிக்க முடியாது. தூங்காமல் எவன் இருக்கானோ அவனாலும் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ அந்த கேள்வி கேட்ட மனுஷன் சொன்னார், சிவனே, யாராலையும் எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதிகமாக சாப்பிட்டா முடியாது, சாப்பிட்டா முடியாது, தூங்கினா முடியாது, தூங்காமல் இருந்தாலும் முடியாது. அப்போ யார் தான் பண்ண முடியும்? யார் தான் இலக்கு அடைய முடியும் உங்கள் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும்? அடுத்த ஸ்லோகம் சொல்கிறேன். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகா பவதி துக்கஹா அப்படின்னு சொல்கிறது. யார் ஒருத்தன் எல்லாத்தையும் அளவோடு வைத்திருக்கிறானோ அவனால் கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும். எதை இவர் கிருஷ்ணரே சொல்கிறார். உங்களுக்கு சந்தேகம் வந்தாக்கா கூகுள் ஆனந்தா டைப் பண்ணி பார்த்துக்கோ, ஏன்னா ரெடி ரெஃபரன்ஸ் ஆகுது. ஆகாரஸ்ய, சாப்பாடு அளவோடு சாப்பிடுவான். விகாரம் என்றால் விளையாட்டு, பொழுதுபோக்கு. யார் ஒருத்தன் அளவோடு பொழுதுபோக்கு விளையாட்டு விளையாடுகிறானோ அவன். யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, காரியங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அளவோடு காரியம் பண்ணுபவன். அப்புறம் திரும்பி வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, தூக்கம் அளவோடு தூங்குகிறான், விழித்து கொண்டிருக்கிற நேரமும் அளவோடு இருக்கிறான். அப்பேற்பட்டவன் கண்டிப்பாக எந்த இலக்கை நிர்ணயம் பண்ணுகிறோம் அதை அடைவான். ஆகாரம் விஹாரம். ஆகாரம்னா உணவு, விஹாரம்னா விளையாட்டு பொழுதுபோக்கு. நம்ம வந்து அதில் சேர்த்துக்கணும்னாக்கா எக்ஸசைஸ். ஸ்வப்ன அவபோத அப்படின்னாக்கா தூக்கம், விழித்து கொள்வது. அப்புறம் செயல், அளவாக செயல்படுது. இந்த 5 கருத்துக்களையும் யார் ஒருத்தன் செய்கிறானோ அடிக்கிறான். அப்போ ஆகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அளவோடு இருக்கணும். இந்த அளவுனா என்ன மாட்டினீங்களா? இந்த அளவை பற்றி கீதையில் சொல்லலை, ஆனால் யோக சாஸ்திரம் சொல்கிறது. அதே போல் ஆயுர்வேதமும் சொல்கிறது. என்னன்னாக்கா அவர்கள் சொல்லனாக்கா எவ்வளோ நம்மளால் முழுக்க சாப்பிட முடியுமோ ஒரு நாள், முதல் நாளைக்கு பரிசோதனையின் முதல் நாள் ஃபுல்லாக சாப்பிட்ரு. இப்போ கப்போ அல்லது டம்ளரோ எவ்வளோ டம்ளர் சாப்பிட முடியுமோ, எவ்வளோ கரண்டி சாப்பிட முடியுமோ அதெல்லாம் போடும். இல்லை தோசைனாக்கா 4 தோசையோ 5 தோசையோ மொத்தமாக சாப்பிடு. அன்றைக்கி விட்டுரு. 6 தோசை சாப்பிட முடியுதுன்னு வச்சுப்போம். சின்ன தோசை, பெருசு இல்லை, சின்ன பூரி சைஸுக்கு போகும். 6 தோசை சாப்பிட முடியும். அடுத்த நாள் அதே தோசையை வார்த்துட்டு அதில் 50% சாப்பிடு. அநியாயம் இருக்கு. பாதி தான் சாப்பிடணும். சரி, மீதி ஒரு 25% வயிற்றுக்குள்ள லிக்யூட் ஏதாவது சாப்பிடு, திரவ பொருள். அது பாலோ, ராத்திரி நேரத்தில் காப்பி வேண்டாம், தூக்கம் வராது. ஒரு சில பேர் அதை குடிச்சுன்னு தூங்குகிற மக்கள் இருக்காங்க. ஸோ அது மோரோ, வெயில் இருக்கிறதுனால மோரோ இல்லை ஏதோ ஒன்று லிக்யூடாக போதும். மீதி 25%
காற்றுக்கு விட்டுருணுமா. அப்போ என்ன ஆகுனாக்கா அதிக நேரம் தூங்க முடியாது, சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பிக்கும், சீக்கிரமே எந்திரிச்சிடலாம். சரி, இதுதான் அளவு சொல்கிறார். இப்போ நீங்கள் இந்த அளவு உங்களுக்கு புரியணும்னு சொன்னாக்க, இன்னும் நல்லா புரியணும்னாக்கா, புதுசாக மிக்சி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டர் மிக்சி வாங்குறீங்க. இதில் வந்து இந்த மிக்சி எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, படிக்கலை. ஸோ முதல் நாள் என்ன பண்ணாக்கா, மூடி வரைக்கும் நல்லா சாமானை போட்டு அரிசியை போட்டு நல்லா திருவுனா என்னக்கா மொத்தமும் வெளியில் கொட்டிடும். சரி, சாயங்காலம் எடுத்துனாக்கா அதில் பாதி அளவுக்கு அரிசியை போட்டு மீதி கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரைச்சா வெளியில் சிந்தாது. அப்போ வெளியில் சிந்தாத அளவை எப்படி மிக்சிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி மிக்சி வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நீ மிக்சி சொன்னால் தான் புரியும், அந்த கல்லோரல் தான் சொன்னால் புரியாது, ஆட்டுக்கல்லுன்னு சொன்னால் புரியாது. அதனால் கிடையாது, அது எங்கேயோ மியூசியத்தில் இருக்கும். இல்லைன்னா மிஞ்சி போனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த இப்போ வந்து சென்னை பக்கத்துலலாம் பெரிய ஒரு இடம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து என்னக்கா எக்ஸிபிஷன், அது என்னென்னாக்கா இந்த காரைக்குடி செட்டிநாடு பக்கத்தில் இருக்கிற வீடை வந்து அங்கே கொண்டு போய் வச்சு அது உள்ளே போகிறதுக்கு அந்த காலத்தில் இப்படி தான் 4 கட்டு வீடு இருந்தது, 8 கட்டு வீடு இருந்தது, அந்த கட்டு வீடில் இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி பொருளை வச்சு அதை வச்சு பார்க்குறதுக்கு நம்ம மக்கள் போய் அதுக்கு காசு கொடுத்துட்டு போகிறோம். இப்போ அதை ஒரு பிஸ்னஸாக வளர்த்துட்டுருக்குறோம். அதே போல் திருச்சி பக்கத்தில் யாரோ ஒருத்தன் வச்சுருக்கான், ஒரு வில்லேஜ் மாதிரி வச்சு அவன் பண்ணிகிட்ருக்கிறான். பல இடங்கள் இருக்குது. ஆகாரம், இப்போ ஆகாரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் வருகிற நேரத்தில் இதை வாயு வழி மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாய் கண் மூக்கு 5 மூலமாகவும் ஒரு மனிதன் சாப்பிடுகிறான். எதெல்லாம் உள்ளுக்குள்ளார போகிறதோ அதெல்லாம் உணவு. அப்போ நாக்குக்கு உணவு நாம் சாப்பிட்ற சாப்பாடு, அறுசுவை உணவு நாக்குக்கு. கண்ணுக்கு உணவுன்னு பார்க்குறச்சுனாக்கா வர்ணங்களும் வடிவங்களும், அந்த மாதிரி வடிவங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய ஷோவோ எதுவோ இருந்தாலும் அதை பார்த்து கண்ணுக்கான உணவு. காதுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா சப்தங்கள், அது வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது ஈஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கலாம், அதில் இப்போ வந்து புதுசாக ரீமிக்ஸிங் போடுறது, அது 2 சேர்ந்து அது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பல விதமான மியூசிக், இல்லை கர்நாடிக் இருக்கலாம், இந்த இந்துஸ்தானி மியூசிக் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மியூசிக் காது போடுறது, இல்லை கலக்கிறதா இல்லை. இப்போ புதுசாக அதெல்லாம் சொன்னால் புதுசாக ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இது வீடியோஸ் யூடியூப், ஆனால் அது இப்போ சொன்னால் அது வந்து அரசியலாக போட்டு சொல்லுவோம். காதுக்கு உணவு சப்தங்கள், தோலுக்கு உணவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தொட்டு பார்க்கக்கூடிய சீதம் உஷ்ணம் குளிர்ச்சி இது தோலுக்கான உணவு. அப்போ 5 இந்திரியங்கள் மூலமாக மனிதன் உட்கொள்கிறான். அந்த உணவை எல்லாத்தையுமே அளவோடு வைத்துக்கொள்ள சொல்லுகிறது யுக்தாகார விஹாரஸ்ய. அதே போல் நம்முடைய விளையாட்டுக்களும், அதாவது டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறது, அதில் ஆங்கிரி பேர்டுன்னு ஒன்று இருக்கான் புதுசாக, அந்த ஆங்கிரி பேர்டு விளையாடுறது, அப்புறம் ரேஸ் வைக்கிறது. அப்படியே அந்த குழந்தைகளை பார்த்து தெரியும், அந்த கார் ரேஸ் வச்சு அப்படியே போயிட்டுருப்பான். என்னடா பண்ணுறேன், வண்டி கார் ஓட்டுறேன், இவன் உடனே அங்கே அந்த விரலை வச்சு, அதுவும் அளவோடு விளையாடலாம், தப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இது ரொம்ப இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு மேலே போய்டும். இந்த குழந்தைகளுக்கு இந்த கேம்ஸோ வீடியோ கேம்ஸோ மற்றதெல்லாம் ஆரம்பிக்கிச்சு விளையாட கொடுக்கறச்சு இந்த 2 கட்டவரில் தான் யூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக மெசேஜ் அனுப்பிச்சே கூட இந்த 2 கட்டவரை தான் உபயோகப்படுத்திட்டு. இந்த கட்டவருக்கு சாஸ்திரிய பரிபாஷையில் ஒரு பேர் உண்டு. அது என்னன்னாக்கா, இதுதான் கடவுள் அப்படின்னு. இது கடவுள், இது வந்து அகங்காரம், சாஸ்திரிய பரிபாஷை. இது அகங்காரம், இது 3 குணங்கள்.
அப்போ இந்த 3 எல்லாம் சேர்ந்து இருக்கிறச்சே மனுஷனாக இருக்கிறான். இந்த 3 குணங்கள்லேருந்து நான் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த கடவுளோடு சேர்றச்சு சின்முத்திரை வருதுன்னு சொல்லலாம். இதுக்கு இந்த தாற்பயம் அப்புறம் பார்க்கலாம், இது இப்போ போகலை. இந்த விரல் மட்டும்னாக்கா இது கடவுள் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரிய பரிபாஷை. இப்போ இந்த 2 விரலை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இன்னி தேதியில் எல்லா மக்களும் கடன் டைப் பண்ணுறதோ அல்லது என்னக்கா மொபைல் ஃபோன் இது பண்ணுறதோ அதுக்கு கேம்ஸ் ஆடுறதோ. இப்போது ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மோஷன் அப்படிங்கிறது, இயக்கம் அப்படிங்கிறது இயற்கை கொடுத்துருக்கு. அந்த இயற்கையினுடைய அந்த மூமெண்ட் லேட்டஸ்டாக இந்த இந்த கட்டவர்களுக்கு, வலது கை கட்டவர்களுக்கு 2 லட்சம் மூமெண்ட் கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம் கற்பனைக்கு. அந்த 2 லட்சம் மூமெண்ட்டை இந்த கட்டவர்கள் செஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஆரம்பிக்கும் அப்படின்னு இயற்கை படைப்பில் இருக்குதுன்னு வச்சுப்போம். 35 வயசு வர்றதுக்குள்ளாரே அந்த 2 லட்சம் மூமெண்ட் முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால் 35 வயசுலேருந்து 80 வயசு 85 வயசு வரைக்கும் வாழச்சு இந்த விரல் ஒவ்வொரு அசைவுக்கும் வலிச்சுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம்? அது மாட்டு கிடக்கு சுவாமி, அது மாட்டு வலி இருக்குது, இந்த விரல் இல்லட்டா மீதி 4 விரலுக்கு, இந்த 4 விரலும் யூஸ் பண்ணிக்கிறோம். 5 விரலில் 4 விரலும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த விரல் தானே இல்லை, அதனால் என்ன? இப்போ ஒரு சின்ன விஷயம், உங்கள் இடது கையால் வலது கை கட்டவரில் பிடிச்சிட்டு உங்களால் கீழே இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்க முடியுமா? சேஃப்டி பின் போட முடியுமா? ஒரு ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை போடணும், காபி தூள் போடணும், இந்த விரல் இல்லாமல் முடியுமா? அப்போ இந்த 2 விரலும் எவ்வளோ முக்கியமானது. இப்போது நம்முடைய கேள்வி என்னன்னாக்க, இந்த 2 விரல்கள் நமக்கு கடவுள் கொடுத்த விரல்கள், இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா, மிஸ்யூஸ் பண்ணுறோமா, அப்யூஸ் பண்ணுறோமா? அவர் யூஸ் பண்ண கொடுத்துருக்கார். இது விஹாரத்தில் வர்றது, விளையாட்டில் வரக்கூடியது. இந்த 2 விரலையும் நம்ம யூஸ் பண்ணினால் கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கும். அப்யூஸ் பண்ணினால், அதிகமான வேலை கொடுத்துட்டே இருந்தால், ஃபிசியோதெரபிக்கிட்ட தான் போகணும். சார் வலிக்குது, இங்கே ஆரம்பித்தா இவ்வளோ தூரம் இழுக்குது, அப்படியா வா நான் உனக்கு ஒரு பேண்டு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த கட்டவரில் மட்டும் சுற்றிட்டு ஒரு பேண்டு போட்டுட்டு நீ இப்படியே இருக்கணும், வெளியில் போகிறவங்க எல்லாம் அப்படின்னாக்கா அந்த ஒரு இது கொடுத்துறாரு, ஒரு கட்டு போட்டு கொடுத்துறாரு. அந்த கட்டோடு போனாக்கா எனக்கு இல்லை, எனக்கு உண்மையில் இது பண்ண முடியாது. இப்போது இன்னொரு பக்கம் வச்சுப்பேன், இது பண்ண அப்படின்னு சொல்கிறேன், அதாவது மொபைல் ஆப்ரேட் பண்ணவங்க இல்லை பசங்களுக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் இந்த விரல் வலிக்குதுன்னு வச்சுக்கோ, 2 வீலரில் போகிறீங்க, உங்களால் அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியுமா? கொடுக்க என்ன ஆகணும், பிடிச்சி இங்கேருந்து இழுத்துட்டே இருக்கும். அப்போ அதுக்கும் இது தேவை. அதனால் எல்லா விளையாட்டுகளையும் அளவோடு வைத்துக்கொள்ளும் தப்பில்லை. யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, தூக்கமும் அதே போல் தான் அளவோடு இருக்கணும், விழித்து கொள்வதும் அளவோடு இருக்கணும். இது ஒரு தலைப்பு. இப்போ அந்த மனுஷன் திரும்பி வர நம்மக்கிட்ட காரியம் செய்யணும், காரியம் செய்வது தான் முக்கியம், அல்லது செயல் செய்யணும்னு சொல்கிறீங்களே, எனக்கு எந்த செயலையும் செய்ததில் விருப்பமே இல்லை. ஏதாவது ஒன்று காரியம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்னதான் உனக்கு, நான் படுத்துகிட்டே இருக்கணும்னு விரும்புகிறேன். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மனுஷனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், இது 3வது அத்தியாயத்தில் வருது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து. கர்மம்னா செயல், அகர்மம்னா செயல் புரியாமல் இருத்தல். நஹி கஷ்டித் க்ஷணமபி, ஒரு வினாடி கூட உன்னால் செயல் புரியாமல் இருக்க முடியாது. பாவம் கிருஷ்ணர் அந்த காலத்தில் சொன்னதை நீங்களும் பாவம். ஏதோ மேடையில் உட்காந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தான் சொல்கிறேன். உங்கள் ஆடியன்ஸும் பாவம். நீங்கள் சொல்கிறத அவன் கேட்டிருக்கான்.
என்கிட்ட சொல்லுங்க அந்த கிருஷ்ணரை. நான் வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்தேன்னா சனிக்கிழமை பூரா படுத்துட்டு அப்பப்போ எந்திரிச்சு சாப்பிட்ருவோம், குளிக்கலாம் மாட்டோம், திரும்பி படுத்துடும். சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு படுத்தோம்னால் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க படுத்துடும். திங்கக்கிழமை லீவாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மாதிரி மனுஷர்கள், அதாவது கும்பகர்ண பரம்பரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச். கும்பகர்ண பரம்பரை, நீங்கள் ஒரு 100 மணி நேரம் நான் ஒரு படுக்கை கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், ஒரு 100 மணி நேரம் அந்த படுக்கை விட்டு எந்திரிக்கக்கூடாது. 2வது நிபந்தனை என்னக்கா, அந்த இடத்துல டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டோம், நீ வேணால் படுத்துகிட்டே இரு. ஒரு 100 hours. யாராவது சேலஞ்சுக்கு தயாரா? காரணம் என்னன்னாக்கா, ஒரு 10 மணி நேரம் படுத்தாலேயே உடம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்கணும். யாரெல்லாம் பெட்லேயே படுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அவங்கள போய் கேட்டு பாருங்கள், படுக்கை என்பது இன்பமா துன்பமான்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷர், அவருக்கு திடீர்னு சோடியம் குறைஞ்சி போச்சு. அதாவது சோடியம்னாக்கா ரத்தத்தில் உப்பின் அளவு குறைஞ்சி போச்சு. அந்த மனுஷருக்கு எது சாப்பிட்டாலும் திடீர்னு வாந்தி வர ஆரம்பிச்சு, விடிய காத்தாலனா வாந்தி வராது. டாக்டர்கள் எல்லாம் காமிச்சார், எல்லா இடத்துலையும் பார்க்கச்சு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு வாந்தி ஏன் வருதுன்னு தெரியல. நீங்கள் வயிற்றுக்கு அல்சருக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்க, இருந்தாலும் வாந்தி வருது, இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ்னு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்து இதில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க, ஏதாவது பார்க்கலாம். எவ்வளோ இருக்கணுமோ நார்மல் இருக்குமோ அதுக்கு பாதி இருக்குது. ஸோ அந்த மருத்துவ சூழல் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து இந்த சலைன் ஏற்றணும். அந்த மனுஷனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார். படுத்தா அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுறாங்க, போட்டு சலைன் ஏற்றுறாங்க. அந்த மனுஷன் நினச்சார் சரி ஒரு பாட்டில் ஏற்றி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி தூங்கிட்டார். ராத்திரி பூரா 2வது பாட்டில் மாற்றி விட்றாங்க அந்த அம்மா, 3வது பாட்டில் மாற்றுறாங்க. அந்த மாதிரி அந்த மனுஷன் 3 நாள் 72 மணி நேரம் தள்ளின பிறகு எல்லாத்தையும் இது பண்ணப்பறம் அவன் டாக்டர் பார்த்துட்டு இவருக்கு பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்கிறச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தா அவர் டாக்டருக்கு சொல்கிறார், சார் எல்லாம் முதுகெல்லாம் வலிக்குது சார், ஏதாவது மருந்து இருந்தால். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுனாக்கா, இந்த கையில் ஏறி இருக்குன்னு வச்சுப்போம், இந்த டியூபு நீங்கள் இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்பினா பிச்சுட்டு வந்துடும், எது அந்த கனெக்ஷன் பிச்சுட்டு வந்துடும். பிச்சுட்டு வந்துன்னா நர்ஸ் கத்துவா. இப்படி திரும்பினா வலி, இந்த பக்கம் வலிக்கும், இந்த பக்கம் திரும்பினா வெளியில் வந்துடும். அவள் எப்படி பார்த்துடும், அப்படியே பார்த்து. யார் யாரெல்லாம் அந்த தூக்க பிரியர்கள் இருக்கோ அவர் சொல்கிறேன், நீ கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 12 மணி நேரம் இப்படியே. அதனால் கீதை சொல்கிறது உண்மை. க்ஷணமபி ஜாத்து திஷ்டதி அகர்மகிருத்து. ஒரு க்ஷண நேரம் கூட உங்களால் அசையாமல் இருக்க முடியாது, வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் வயசான மக்களை, சின்ன மக்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு பெருசே பேசாமல் உட்காருன்னு சொல்லாத, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் காரியம் பண்ணுமா, ஏதோ கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, இந்த காரியத்தை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர, இத்தனை வருஷம் பண்ணிட்டு இல்லை பேசாமல் சொல்லப்படாது. கீதை படித்த மக்கள், இந்த ஸ்லோகம் படித்த மக்கள் சொல்லக்கூடாது. அதே போல் பெரியவங்களும் என்னன்னாக்கா, நீங்கள் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று. 2வது, அடுத்தவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை நம்மளும் ஏற்றுட்டாகும். ஆனால் செயல் புரியாமல் இருக்கணும்னு நினச்சா அது நடக்காது. இது முதல் ஸ்லோகம். இது ஒரு ஸ்லோகம். 3வது அத்தியாயம். அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், சாமி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு செயல் புரியணும்னு விருப்பம், நான் வாட்டு தியானம் பண்ண போகிறேன், புத்தராக போகிறேன், ஆதிசங்கராக போகிறேன்,
ரமணராக மாறப்போகிறேன். அவங்கெல்லாம் என்னக்கா இப்படியே 18 மணி நேரம் உட்கார்ந்தாங்க, நானும் 18 மணி நேரம் உட்காருப்பேன். உட்கார்ந்து பாருங்கள், எத்தனை மணி நேரம் உட்கார முடியும்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பத்மாசனத்துலேயோ சாதாரண சுகாசனத்துலேயும் உட்காந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். அப்படியே உட்கார்ந்தாலும் இந்த தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அற்புதமானது. தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாக்கா 2-3 நிபந்தனைகள் இருக்குது அதுக்கு தியானத்துக்கு. முதல் நிபந்தனைனாக்கா ஃபேன் போட்டுக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. அப்படி ஃபேன் போடாமல் நீங்கள் உட்கார்ந்துட்டு வேர்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உட்கார முடியுமான்னு யோசனை பண்ணிப்பார். சேலத்தில் அதுவும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னாக்கா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 3 மாதத்தில் ஒரு காத்தால 8 மணிக்கு மேலே யாரை ஏமாத்துறோம்னாக்கா நம்ம உட்காருவோம். உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணுவோம்னாக்கா ஆடாமல் அசையம் உட்காரோம். இந்த வேர்வை வந்தால் பரவாயில்ல, ஏன்னா பழகிட்டோம், வேர்வைக்கு பழகிட்டோம். கண்ணை மூடிட்டு தியானமாக பண்ணுறோம், தியானம்தான் பண்ணுறோம். எதை பற்றி? 8 மணிக்கு உட்கார்ந்துருக்காங்க இந்த அம்மான்னு வச்சுப்போம், அம்மாவோ ஐயாவோ, அம்மான்னு வச்சுப்போம். 11 மணிக்கு என்ன சமைக்கிறது? ஃப்ரிட்ஜில் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் பாதி அழுகி போயிடுச்சு, தக்காளி இது போட்டால் விலை ஜாஸ்தி. 12 மணிக்கு அந்த மஞ்சள் சாப்பிட வந்த இவங்க தியானம் பண்ணுறாங்க. எதை குறித்து தியானம் பண்ணுறாங்க? இதுக்கு பேர் தியானமா? அதனால் ரொம்ப தெளிவாக கீதை சொல்லுது, இந்த மாதிரி யார் ஒருத்தர் கர்மேந்திரிய செயல் பண்ணக்கூடிய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டு தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருக்கிறானோ அவன் ஒரு மித்யாச்சாரன், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவன். சித்தத்தில் கல் விரும்பி சிவசிவ என்பது போலன்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்வது போல கண்ணை வேணால் மூடிட்டுருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளார என்ன நினைப்பான்னு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அனாவசியம் ஊரை ஏமாற்றாமல் எழுந்து என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய். நீங்கள் மாட்டி செய்யின்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த கீதை தான் ஒரு இடத்துல சொல்ல இருக்குது. கீதா ரகசியம் படிச்சிட்டிங்களா? எது நடந்ததோ அது நன்றா, எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ கொண்டு போகிறாய், எது உன்னுடையதோ அது நாளை மற்றவனுடையது. இந்த கருத்தெல்லாம் சொல்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன்கிட்ட சொல்லணுமா? ஏன் அவன் படிக்காதவனா? துரோணாச்சாரியர் அவ்வளோ சொல்லித்தரலையா? சரி, இப்படியே எடுத்துப்போம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுனாக்கா யுத்தம் எதுக்கு? தப்பாக நடந்திருக்கு, அவங்ககிட்டேருந்து ராஜ்யத்தை அங்கேருந்து அபகரிக்கணும், இங்கேருந்து எடுத்துட்டான், அநியாயம் எடுத்துட்டான், திரும்பி வாங்கணுங்கிறதுக்கு தான் அந்த யுத்தமே. அப்போது அந்த கீதா சாரம்னு யார் சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பகவத்கீதையில் கிடையாது. அதனால் அதை ஃப்ரேம் போட்டு மாற்றுறதோ அதை வீட்டில் எக்ஸிபிட் பண்ணி நம்ம கீதை படிக்கிறோம், கீதையின் சாரம் இதுதான்னு சொன்னாக்கா உங்களுக்கு கீதையை பற்றி தெரியலன்னு. கீதையில் சொல்கிறது என்னன்னாக்கா உன்னுடைய காரியம் என்னவோ அதை சிறப்பாக செய், அவ்வளோதான். நீங்கள் திரும்பி திரும்பி சிறப்பாக சிறப்பாக சொன்னால் எப்படி சிறப்பாக செய்கிறது? அதுக்கும் கீதை வழி சொல்கிறது. என்ன, நீ காரியம் செய்ய விரும்புகிறாயா? நான் விரும்புகிறேன். என்ன காரியம் பண்ணாலும் எப்படி பண்ணணும், ஒரு சின்ன டெக்னிக் பண்ண சொல்கிறேன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலையே அந்த காரியத்தை செய்யறிச்சு முழு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறோம், முழு கவனத்தையும் அதில் செலுத்தணும்னு சொல்கிறோம். இப்போ டிரைவிங் எடுத்துனோன்னாக்கா காரை ஓட்டிகிட்டு போகிறச்சு முழு கவனம் அங்கே இருக்கணும்.
வேறு எங்கேயும் சிதறக்கூடாது. இதில் 2 விதமான மக்கள் இருக்காங்க கார் ஓட்டுறதில் நிபுணர்கள். ஒன்று நிபுணர்கள், எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு கை எந்த பக்கம் போகணும், இந்த இடது கை எந்த பக்கம் போகணும், வலது கை எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். எது 1 2 3 கியரில் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால் கை பேசும். அதே போல் இந்த பக்கம் பேசும், அவங்க வாய் பேசலாம். புதுசாக ஒருத்தர் கற்றுக்கிறாருன்னு வச்சுப்போம். எல்போர்டு வாங்கிட்டார். எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு 8 போடாமலே என்னக்கா சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். காயில் பர்மிட்டட் டு ட்ரைவ். அந்த எல்போர்டு போடுறது எதுக்குனாக்கா மீதி பேர் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு தான். அதனால் எச்சரிக்கை, நீங்கள் பார்த்து போங்க, நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த எல்போர்டு போட்டு ஓட்டுற மனுஷன் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கியர்லேயே ஓட்டுவாங்க. இந்த பின்னாடிலேருந்து யாராவது பெரிய ஆள் உட்காந்துட்டாங்க, எப்பா ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டினா பெட்ரோல் குடின்னு குடிக்கும், கொஞ்சமாவது கியரை மாற்று போடுவான், 2வது போடுவான். அது 3க்கு மாற்றிடுவார். இன்னும் 3 ஒரே இடத்துல வருது, 1 ஒரே இடத்துது, 1ஆவது 3ஆவது தெரியலையே. பழகு அப்படியே ஒரு கையை இந்த பக்கம் வை, எந்த பக்கம் கியர் மேலே வை, ஒரு கை கண்ணும் கருத்துமாக வேலை செய்யுது. இதுக்கு பேர் கண்ணும் கருத்துமாக வேலை செய்யுது, டென்ஷனில் வேலை செய்யுது. அப்போ கண்ணுங்கருத்தமாக வேலை செய்யுதுனாக்கா நம்முடைய கவனம் சிதறாமல் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் கண்ணுங்கருத்தமாக செயல்படுது, தவிர உடம்பு அளவில் வரக்கூடியது கிடையாது. இதே போல் சமையல் இடத்துல போனீங்கன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிச்சனில் போனீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். ஒரு அடுப்பு வச்சு சமையல் பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் 3 அடுப்பையும் ஒரே நேரத்தில் போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தான் 5 அடுப்பு இருக்கக்கூடிய, 4 அடுப்பு 5 அடுப்பு இருக்கக்கூடிய சிலிண்டர்லாம், இதெல்லாம் கேஸ் அடுப்புலாம் வந்திருக்கு. அது எப்படி தான் பாத்திரம் வைப்பாங்களோன்னு எனக்கு புரியல. அது சொல்லாங்க முடியும் அப்படின்னு. அந்த பின்னாடி இருக்கிறத சின்னது பண்ணால் என்ன பண்ணால் முன்னாடிலேருந்து கை நீட்டினாக்கா கையை சுட்டு போகாதான்னு ஒரு சந்தேகம் நமக்கு தேவை. இது நம்ம சமையல் பண்ணாத மக்கள்னால இவ்வளோ சந்தேகம். சமையல் பண்ணுற மக்களை கேட்டால் அதுக்கு வழி சொல்லுவாங்க. அதுலேயும் எக்ஸ்பர்ட்டுக்கும் நிபுணர்கள் அல்லது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும், சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த சாதாரணமான மக்கள் பண்ணுற ஒரு காரியத்தை பண்ணுறச்சு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய முழு சக்தியும் மனோசக்தி முழுக்க அந்த காரியத்தில் போகாமல் தடுப்பதற்கு மனசு அப்படிங்கிற ஒரு பானையில் 3 ஓட்டைகள் இருக்காங்க. அந்த 3 ஓட்டைகள் மூலமாக இவருடைய சிந்தனை விரயமாகிறது. அந்த 3 ஓட்டைகளை மறுபடியும் அதை அடைத்தால்தான் முழு கொள்ளளவை நம்மால் செயல்படுத்த முடியும். அது கீதையில் 3வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அது 30வது ஸ்லோகத்தில் வருகிறது. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமஹா பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹான்னு ஒரு ஸ்லோகம் வருது. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன சொல்லணுன்னாக்கா, இப்போது கீதை 3:30 அதிலே இறைவன் சொல்லுகிறார், கடவுள் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். அவர் சொல்கிறது என்னன்னாக்கா, முதல் ஓட்டை அப்படின்னு என்னன்னாக்கா நிராசீஹி, 2வது ஓட்டை நிர்மமஹா, 3வது ஓட்டை ஜுவரஹா. இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல. நிராசீஹி நிர்மம பூத்வா விகத ஜுவரஹான்னு 3 ஓட்டைகள். நிராசீஹி நீங்கள் மாட்டு சமஸ்கிருதத்தில் பேசிகிட்டே போகிறீங்க. நிராசினா ஆசை இல்லாமல், நிர்மமஹா மமத்துவம் என்னுடையதுங்க அபிமானம் இல்லாமல், விகத ஜுவரஹா ஜுவரம் இல்லாமல். இந்த வார்த்தைகளை உற்றும். இந்த வார்த்தைகள் 3மே
3 காலத்துக்கு உரியது. ஒன்று, முதல் ஓட்டை நடக்க கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள். இந்த நினைவுகள் வந்ததுனாலும் நம்மளால் சிறப்பாக காரியம் பண்ண முடியாது. 100% வராது. காரியம் பண்ணுவோம், 100% வராது. ரெண்டாவது நடக்க ஓட்டை நடக்க எதிர்கால கனவுகள். இதில் இந்த ஓட்டை வந்தாலும் நம்மளால் முழுசாக நம்முடைய 100% கொடுக்க முடியாது. மூணாவது ஓட்டை நடக்க நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய பதட்டங்கள். ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, ஏதாகுமோ தெரியல, என்ன ஆகுமோ தெரியல, ஏதாகுமோ தெரியல, என்ன ஆகுமோ தெரியல. இந்த 3 ஓட்டைகளையும் நம்ம அடைச்சால்தான் நம்முடைய காரியம் சிறப்பாக வெற்றி பெறும். இதுதான் செயலின் ரகசியம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுனாக்க இந்த 3 விதத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள். இது நமக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், ஒரு கொஸ்டின், ஒரு பரீட்சைக்கு போகிறோம், நீட்டுக்கு பரீட்சைக்கு போகிறோம்னு வச்சுப்போமே. எப்படியாவது இது 7வது அட்டம்ப்ட்டு, இதுக்குள்ளார பாஸ் பண்ண, இந்த அட்டம்ப்டில் பாஸ் பண்ணால் தான் இது சான்ஸு, அதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா மொத்தமே 7 அட்டம்ப்ட்டு தான் அதுக்கு. ஸோ போகிறச்சு கொஸ்டின் பேப்பர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஹாலில் உட்காந்துருக்கார். அந்த பையன் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாங்க, பாருங்கள், இன்னும் டைம் வந்தப்பறம் ஆரம்பிங்கன்னு சொல்கிறார். அவருடைய மனசு திடீர்னு கடந்த காலத்துக்கு போகுது. முதல் டெஸ்ட்டில் எத்தனை மைனஸ் மார்க் வாங்கினோன்னு தெரியாது. 2வது டெஸ்ட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், அதுலேயும் கோட்டை விட்டோம். 3வது அட்டம்ப்டில் இப்படி பண்ணோம். 4வது அட்டம், 6 அட்டம்ப்ட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே, 7வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ண. நானாக விருப்பப்பட்டு வந்தேன். வீட்டில் அப்பா அம்மா திணிக்கிறாங்க, தள்ளு, போய் படி, நீ டாக்டர் ஆகணும்னு தள்ளுறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த மனுஷன் உட்கார்ந்தானாக்கா எல்லாத்தையும் படித்தாலும் இவனுடைய ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொரு கேள்வி படித்த பிறகு திரும்பி ஆன்சர் பண்ணதுக்குள்ளார பாஸ்ட்டு நீ பாஸ் பண்ண போறியா? நீ இத்தனை வருஷம் 6 அட்டம் பண்ணி இன்னும் பாஸ் பண்ண நீ. இது இந்த அட்டம் இதில் சிஏவும் இதை போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும். இந்த ஃபைனல்னு ஒன்று இருக்குது அதில். அப்போ இந்த பேக் கிளாஷஸ் இருக்குது இல்லையா, நிறைய வரும். எனக்கா நீயா மொத்தம் எத்தனை பேப்பரோ அத்தனை பேப்பரில் பாதி பாஸ் பண்ணால் ஜாஸ்தி. அக்கௌண்ட்ஸ் வேறு பார்க்கணும், காஸ்ட் அக்கௌண்டிங் வேறு பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுருக்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று வாங்கிக்கிட்டு இருக்க. வயசு போயிட்டே இருக்குது. கஜினி முகமது மாதிரி படம் எடுக்க போறியா? இதை பாஸ் பண்ணித்தான் கல்யாணம் வேறு பண்ணிப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ யார் கிடைப்பாலோ தெரியல, அந்த அளவுக்கு படம் எடுக்க. அந்த மனுஷனுக்கு, இந்த மாதிரி எழுதுகிற மனுஷனுக்கு திடீர்னு சந்தேகம் வருது. அதெல்லாம் சரி, இது எப்படி ஒரு சில பேர் கோல்டு மெடல் வாங்கி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுறாங்க? அவங்களெல்லாம் நிற்க வச்சு கேட்கணும் எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் எழுதுறவர் 10வது அட்டம்ப்ட்டு இன்டர் பாஸ் பண்ணிட்டார். அதனால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கார். ஆனால் அங்கேயும் ஒன்றுக்கு சொந்தமாக இது போட முடியல, ஷாப் போட முடியல. ஏன் போட முடியல? ஃபைனல் பாஸ் பண்ணது. கடந்த கால நினைவுகள் நம்மை தாக்க அதே போல் தான் இன்னொரு உதாரணம் சொன்னாக்கா, உங்களுக்கு 3-4 ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாக்கா உங்களையும் அறியாமல் ஒரு பயம் தொத்திக்கும். நம்ம இந்த வாட்டி வந்திருக்கிறோம், இந்த டாக்டர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இவர் கையை சொல்ல போகிறாரா, சுகர் இருக்குதுன்னு சொல்ல போகிறாரா, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்ல போகிறாரா, கிட்னி ரிப்பேர்னு சொல்ல போகிறாரா, இல்லை ஹார்ட் ரிப்பேர்னு சொல்ல வந்துட்டோம். இப்போ தக்கு புக்குன்னு அடிச்சுக்குது. என்ன அந்த ரிப்போர்ட் என்ன சொல்ல போகிறதோ தெரியல. அந்த ரிப்போர்ட் வாங்கி பார்த்தா தான் தெரியும். அதில் எழுதியிருக்கிற வார்த்தையும் புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் புரிய மாட்டேங்குது. அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும்னு சொல்கிறாங்க.
அதில் முக்கால்வாசி நார்மல் இருக்குது. ஆனால் ரிப்போர்ட்னு வர காலம் மட்டும் பார்த்தா பெருசாக அடிச்சிருக்காங்க. எல்லாம் நார்மல்னு போட்டிருக்கான். அந்த ஒரு காலம் மட்டும் பெருசாக அடிச்சிருக்காங்க. இது என்ன? அது டாக்டர்கிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்கியாச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறச்சே உள்ளுக்குள்ளார் எத்தனை மாத்திரை கொடுக்க போகிறவரு தெரியல, எவ்வளோ பெருசு கொடுக்க போகிறாரோ தெரியல. ஏன்னா ஒரு சில மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவு இருக்கும், நீளமாக இருக்கும். முதல் எதிரி நமக்கு வரக்கூடிய முதல் லீக் ஒரு ஓட்டைனாக்கா கடந்த காலத்தை பற்றி, ரெண்டாவது ஓட்டைனாக்கா எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகள். இன்டர்வியூக்கு ஒரு பையன் வரான். வந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. கம்பெனியில் நல்ல போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். வேலை கிடைச்சா கண்டிப்பாக 40,000 ரூபா சம்பளம். இவனுக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. இந்த தம்பிக்கு ஒரு பேர் கொடுப்போம், ராமசாமின்னு பேர் கொடுப்போம். இந்த ராமசாமி உட்காந்து யோசிக்கிறார். இந்த வேலை கிடைச்சா நமக்கு 40,000 ரூபா சம்பளம். முதல் வாட்டி சம்பளத்தை கொண்டு போய் அம்மா கீழே கொடுத்து, நீ தான் எனக்கு எல்லாமே, குரு தெய்வம் எல்லாம் நீ தான், உனக்கு கொடுத்துருக்கணும், எப்படி வேணுமோ உபயோகப்படுத்தியான்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா 40,000 ரூபா சம்பளம். 40,000 சம்பளத்தில் நான் பஸ்ஸில் வந்துட்டு போகிறேன். வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இருக்குது. 40,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க பஸ்ஸில் வரலாமா? அதனால் இஎம்ஐயில் எனக்குன்னு ஒரு 2 வீலர் வாங்கிப்பேன். அந்த 2 வீலர் வாங்கிட்டு ஒரு 4 வருஷத்துக்குள்ளே அந்த 2 வீலருக்கான இஎம்ஐலாம் கட்டி முடிச்சுக்கணும். 4 வருஷத்தில் நான் எத்தனை நாள், 4 வருஷமாக இருக்கிறச்சு அதுக்குள்ளார எனக்கு வயசு இவ்வளோ ஆகிடும். தனியாக வந்துட்டு போனால், அதுவும் 2 வீலர் தனியாக வந்துட்டு போனால் அது எப்படி இருக்கும்? பின்னாடி யாராவது வர வேண்டாமா? ஸோ அதனால் எனக்குன்னு ஒருத்தியை நான் அதுக்குள்ளார தேர்ந்தெடுத்துருவேன் 4 வருஷத்துக்குள்ளார. அந்த 4 வருஷத்துக்குள்ளே இன்க்ரிமெண்ட் போட்டு 40,000 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2,000 10% 10% இன்க்ரிமெண்ட் போட்டால் கூட 40,000 சேலரினா 10% 4,000 ரூபா வருது இல்லையா? அந்த 4,000 கூட 52,000 ரூபா வந்துடாதா? அந்த 50,000 ரூபா வச்சுட்டு அதை வைத்துக்கொண்டு இவ்வளோ சேலரி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு பெண்ணை தேட ஆரம்பிப்பேன். அப்போ நானும் அவளும் சேர்ந்து வண்டியில் நல்லா வந்துட்டோம். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும், அதை ராமசாமி பொறுத்த வரைக்கும் என்ன பேருனாக்கா இந்த இஷ்ஷு புஷ் டஷ்ஷு புஷ்ஷுன்னு வைக்கணும். ஆனால் அந்த மனைவிக்கு பேர் வந்தாக்கா அவள் பாகவதம் படித்தவள். அதனால் அந்த மாதிரி பாகவதம் பேர் தான் வைக்கணும், பாகவதாள் பேர், பக்தர்கள் பேர் தான் வைக்கணும்னு அவள் சொன்ன. எங்கள் 2 பேருக்குள்ளார சண்டை. ஸோ கடைசியாக முடிவுக்கு அம்பரீஷ்னு பேர் வச்சுட்டோம் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த பெண்ணு சொன்னால் அம்பரீஷ்னு, அவள் சொன்ன அந்த பெண்ணுடைய சாய்ஸ் அம்பரீஷ்னுது. என்னோட இது என்னக்கா இஷ்ஷுன்னு முடியணும், அதனால் அதுவும் இஷ்ஷுன்னு முடியுது. இப்போ ஒரே ஒரு இதுனாக்கா எப்படி அவனை கூப்பிட்றது, அந்த குழந்தை எப்படி கூப்பிட்றதுன்னு பேர். அம்பரீஷ்னு போய் கூப்பிட்டா ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டம். அதனால் 3 எழுத்து தான் கொடுக்கலாம், கூப்பிடலாம். அதனால் அம்பு இங்கே வா, அம்பு இங்கே போ, அம்பு இங்கே வாங்கச்சு உள்ளேருந்து டிங் அப்படின்னு பதில். யார் சார்? ராமசாமி. ராமசாமி ராமசாமி அப்படின்னு திடீர்னு எழுந்திரிச்சு போகிறான். கூப்பிட்டீங்களா? யோ எத்தனை வாட்டியாக கத்துறது, நீ தான் ராமசாமியா? உள்ளே போ, சார் கூப்பிட்றார். இன்டர்வியூக்கு வந்துட்டு எங்கே போ. இன்டர்வியூ போர்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்டர்வியூ பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார். எதிர்க்க ஒரு சீட்டை போட்டுட்டு உட்கார், ப்ளீஸ் டேக் யுவர் சேர். அதில் முக்கால்வாசி நேரத்தில் எல்லோரும் கேட்குற இன்டர்வியூ போர்டில் இருக்கக்கூடிய கேள்வினாக்கா, முதல்ல இவங்க கையில் எல்லா பேப்பரும் இருக்கும், ரெஸ்யூம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கும். அதை வச்சுட்டு உங்கள் பேர் என்ன சார்? நம்ம ராமேஸ்வரன், என் பேர். இவர் எங்கே வச்சுருக்கார்? குழந்தையோட சொல்லா வச்சுட்ருக்கார். அம்பு சார் அப்படின்னு. அம்பு பேர் கேட்டா, யோ உன் பேர் என்னப்பா? என் பேர் கேட்டீங்க ராமசாமி. ராமசாமி. வீடு எங்க? வீடு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி சார்.
நீ எங்கேருந்தியா வந்த? பக்கத்து வீடு தான், பக்கத்து தெரு தான் சார். என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடமே போக சார். இன்னும் யோ, இதில் இந்த ஷீட்டில் வந்து நீ வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கேன்னு சொல்ல, பள்ளிக்கூடமே போ. என்ன சொன்னீங்களா? ஆமாம் ஐயா, உனக்கு தானே இன்டர்வியூ, சொல்லு. எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி. 3 பேர் 3 கேள்வி கேட்டாங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் செகண்ட் ரவுண்டு. பேர் அம்பு, வீடு பக்கத்து வீடுனால எங்கேயோ இருக்குது. 3வது என்னக்கா வயசு, இன்னும் அது குவாலிஃபிகேஷன் இன்னும் படிக்கவே போகலை. வி வில் லெட் யூ நோ சார், நீங்கள் போயிட்டு வாங்க. வெளியில் வர்றார். இந்த வெளியில் வர்ற ராமசாமிக்கு அந்த கம்பெனிக்காரன் கால்ஃபர் கூப்பிடுவான், ஃபோன் போட்டு வர சொல்லுவான். ஏன், என்ன காரணம்? நல்ல லட்டு மாதிரி 40,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனது காரணம் அவனுடைய பகல் கனவு. இப்படி வருமோ, இப்படி வருமோ, இப்படி வரும். இந்த பகல் கனவை பல பேர் கண்டிருப்பாங்க. ஒரு இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒருவேளை இந்த கவர்மெண்ட் மாறி அவங்க வந்துட்டா கட்டாக்கட் 1,00,000 ரூபா ஒவ்வொரு லேடிஸும் 8,500 ரூபா அவங்களுக்கு கிடைச்சிடும். கட்டாக்கட். எல்லோரும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கட்டாக்கட் வரும். பட்டாப்பட்டுன்னு போச்சு. கட்டாக்கட் பட்டாப்பட்டு. முதல் இது வந்து நம்ம தமாஷ் நினைக்கிறோம், ஆனால் சீரியஸானதுன்னு பகல் கனவில் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாங்கள் எல்லாத்தையும் வளர்த்துட்டோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பில்டிங் கட்டிட்டோம், ஆசிரமம் கட்டிட்டோம், எல்லாத்தையும் கட்டிட்டோம். இது யார் காப்பாற்றுவா? இதே பெரிய பில்டிங் கட்டிட்டோம், மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது. நல்லா காப்பாற்றுவாங்கன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டாக்கா ஒத்து வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமிஜி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்கால கனவுகள். 3வது ஓட்டை நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய பதட்டங்கள், ஆங்ஸைட்டிஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் அப்படிம்பா. ஒரு காரியம் பண்ணணும் இறங்கினோன்னாக்கா அந்த காரியத்தில் நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன். முக்கால்வாசி இது எங்கே பார்க்குறோன்னாக்கா எக்ஸ்டம்போரில் பார்க்கலாம், பேச்சு போட்டியில் பார்க்கலாம். ஒரு பெண்ணு பேச்சு போட்டிக்கு தயார் பண்ணிட்டேன் வீட்டில், அம்மாக்காரி தயார் பண்ணுறேன். மகாத்மா காந்தியை பற்றின பேச்சு போட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. அம்மாக்காரி தயார் பண்ணுறா, அப்பாக்காரர் வந்து நீ எல்லாம் பேச்சு போட்டலாம் சேர்ந்து ஒன்றும் கிழிக்க போதில்லை அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணோம், நல்லா படி படி படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நல்லா மனப்பாடம்னா மனப்பாடம், அந்த அளவு உருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம். ராஜேஸ்வரின்னு பேர் அந்த குழந்தை பேர். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பேச்சு போட்டியில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. முதல் ரோல் பின்னாடி அப்பா உட்காந்துருக்க, டீச்சரும் உட்காந்துருக்காங்க, அம்மாவும் உட்காந்துருக்காங்க. 3 பேரும் ஒரே ரோலில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், குடும்பத்தார் ஒரு பக்கம். மைக் அங்கே அனௌன்ஸ் பண்ண, ராஜேஸ்வரி இப்பொழுது காந்தியை பற்றி பேசுவார். இந்த மைக்கை பிடிச்சிட்டு ராஜேஸ்வரி பேசணும். நான் பேச வந்த தலைப்பு காந்தி என்பதை பற்றி. எதிர்க்க பார்த்தாக்கா டீச்சர் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். அம்மா கிரைண்ட் பண்ண ஆள். இந்த பக்கம் திரும்பினா பசங்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ராஜி பேசுகிறாப்பா, ராஜி பேசு பேசு. இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் அந்த மைக்கை பிடிக்கச்சு தான் ஆடியன்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்போ தான் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். அப்படியே பார்த்துட்ருப்பான். மைக்கு பதட்டம் வருது, எப்படி பேச போகிறோன்னு தெரியல, பதறிச்சுன்னாக்க மைக்கை கெட்டியாக பிடிச்சிடறேன். நான் பேச வந்த தலைப்பு மகாத்மா காந்தி பற்றிது.
எல்லோருக்கும் வணக்கம். நான் மகாத்மா காந்தியை பற்றி பேச வந்திருக்கேன். சரி, வந்துட்டீங்க. மகாத்மா காந்தி என்பவர் 1947 பிறந்தார். இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. யார்? ஃப்ரெண்ட்ஸ் தான். மன்னிக்கணும். மகாத்மா காந்தி நம்முடைய தேசப்பிதா. 1947 நமக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்தார். இந்த பக்கம் அம்மா டீச்சர் கண்டு அப்படியே எரியுது. அதை எனக்கு நெருப்பு கனல் அப்படியே வருது. குடியுரிமையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாடி, சுதந்திரம் அப்படின்னு அம்மா காரி பண்ண. மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதுக்குள்ளே வேர்த்து வருவு இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்காது, ஏசியெல்லாம் இருக்காது, பேச்சு போட்டிருந்தோம். மகாத்மா காந்தியினுடைய குழந்தையின் பெயர், அது மகனுடைய பெயர் ராகுல் காந்தி. மன்னிக்கணும், அவருக்கு ஒரு மகளும் இருந்தால். அவர் பேர் இந்திரா காந்தி. டீச்சர் அங்கேருந்து பார்க்குறாங்க. நீ பேசின போதும் கீழே இறங்கிடு, நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிடுறாங்க. கீழே இறங்கினோன்னா அம்மா கறி தனியாக கூட்டு போகிறான். வாம்மா வா. மகாத்மா காந்தி 47 பிறந்தார். இதுதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா. மகாத்மா காந்தியுடைய பையன் பேர். கீழே இறங்கின அப்புறம் நல்ல கரெக்டாக கிளியராக பதில் சொல்கிறான். எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் ஸ்டேஜில் வந்த உடனே கைகளெல்லாம் விட 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 நடுங்க ஆரம்பிக்கும். இதுதான் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பதட்டங்கிறது. பல நேரத்தில் எக்ஸாமினேஷன் ஹாலில் உள்ளே போனோம்னா, இன்டர்வியூ ஹாலில் உள்ளே போனோம்னாக்க, அந்த ஹாலுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வி ஆர் வைஸ், நம்ம ஞானிகள். ஹால்லேருந்து வெளியில் வந்தப்புறம் நாம் ஞானிகள். ஆனால் அந்த நேரத்தில், இன்டர்வியூ நடக்கிற நேரத்தில் மட்டும் ஒரு திரை வந்துடுது. அந்த திரை தான் எனக்கு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பதட்டங்கள். அவள் வெற்றி பெற வேண்டும் என்றால், எல்லா காரியத்திலும் எந்த காரியம் வந்தாலும் அதை வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 3 ஓட்டைகளை அடைக்கணும்னு சொல்கிறார். சரி, என்ன 3 ஓட்டை? கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள். 2வது ஓட்டை எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகள். 3வது ஓட்டை நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பதட்டங்கள். சாமி, நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்ய முடியாது நம்மால். இதெல்லாம் அடுத்த சின்ன பசங்க, நாங்களுக்கு வயசாச்சு, சிவனடி சின்ன பசங்களை வேலை செய்ய விட்டுட்டு நம்ம மாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டா என்ன? சரி, உமக்கு இப்போ வயசு என்ன ஆகுது? 50 வயசு ஆகுது. எந்த துறையில் நீ எக்ஸ்பர்ட்டு? இந்த பணம் என்றது கேஷியர். அந்த கடையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு சிலதெல்லாம், அவங்க என்றதே நல்ல வித்தியாசமாக. அதுவும் கல்லால் இருக்கிற மக்கள், அதே போல் கேஷியரில் உட்காந்த மக்களும் அவங்க என்றது வித்தியாசமாக இருக்கும். நம்ம எண்ணத்தை இப்படி எண்ணுவோம் சாதாரணமாக 1 2 3. அவங்க பிடிக்கிற நோட்டை பிடிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இன்னி தேதியில் எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னி தேதியில் எல்லாமே நான் டப்புன்னு தட்டி விட்டாக்கா ஒரு மிஷின் வந்துச்சு. மிஷின் வரதுக்கு முன்னாடிலாம் கையால் தான் எண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை பண்ணிச்சும் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. இப்போ எதனால் இந்த மாதிரி காரியத்தை கண்ணும் கருத்துமாக பண்ணணும்னு சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு அற்புதமான ஸ்லோகம் வருகிறது. நாம் எப்படி காரியம் பண்ணுகிறோமோ அதை மற்றவர்கள் காப்பி அடிப்பார்கள். என்னது? எத் எத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்தத் ஏவ இதரோ ஜனஹா. இது 3வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். சயத் பிரமாணம் குருத்தே லோகா தத் அனுவர்த்ததே அப்படிங்கிறது. எதை எதை ஒரு மனிதர் பெரியவராக இருந்தால், வயசுலையாக இருக்கலாம், படிப்பிலையாக இருக்கலாம், எதை எதை பின்பற்றுகிறான். ஆச்சரத்தி என்றால் செய்தல். எதை எதை ஒரு மனிதன் செய்கிறானோ அதை அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். எத் எத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்தத் ஏவ இதரோ ஜனஹா.
இதரக ஜனகா, மற்ற மக்கள் எல்லோரும் அதையே பின்பற்றுவார்கள். எதை ஒரு மனிதன் செய்து கொண்டு வருகிறானோ அதை மட்டும்தான் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். மறுபடியும் சொல்கிறேன், எதை எதை நாம் செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய சந்ததியினர்கள் பின்பற்றுவார்கள். எதை நாம் சொல்கிறோமோ அதை கிடையாது. எதை எதை செய்கிறோமோ அதை நம்முடைய சந்ததிகள் பின்பற்றுவார்கள். எதை நாம் சொல்கிறோமோ அதை பின்பற்றுவது கிடையாது. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, செய்து காட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், காதுகளை விட கண்ணின் மூலமாக விஷயம் சுருக்கமாக உள்ளே போகிறது, வேகமாக உள்ளே போகிறது. ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். அந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் எங்கேருந்து கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. முக்கால்வாசி தமிழ்நாட்டில் ஆடி வெள்ளிக்கிழமைனாலும் ஆடி வெள்ளிக்கிழமை என்றாலும் பெண்கள் தலைக்கு குளிப்பது வழக்கம். எந்த அம்மாக்காரி, பெண்கள் வளர்க்கக்கூடிய அம்மாக்காரி ஆடி வெள்ளிக்கிழமை தலை குளிக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க? சொல்லி கொடுத்தா வர்றது யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் என்ன, அம்மாவை பார்க்குற அந்த குழந்தை, அம்மா செவ்வாய் வழியான தலைக்கு தண்ணி ஊற்றிக்குது, அதை ஃபாலோ பண்ணும். செவ்வாய் வழி நம்மளுக்கு தலைக்கு ஊற்றிக்கணும். இல்லைன்னா கத்தும், வெள்ளிக்கிழமை தலைக்கு ஊற்றினா ஏன் கத்தலை, ஆனால் சொல்கிறது கிடையாது, இது செய்யணும்னு சொல்கிறது கிடையாது. கார்த்தால் 6 மணி எந்திரிச்ச உடனே சாமிக்கிட்ட விளக்கு பற்ற வைக்கணும் அப்படின்னு எல்லார் வீட்லேயும் சொல்லி கொடுத்தா அந்த பழக்கம். வாசத்தெளித்து கோலம் போடணும். சாதாரண நல்ல வீட்டில், அப்பார்ட்மெண்ட்டில் ஒட்டிடுவாங்க, ஸ்டிக்கர் வாங்கி டப்புன்னு ஒட்டிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பேசி பண்ணிடல. வாசத்தெளிக்கணும், கோலம் போடணும் அப்படிங்கிறது எத்தனை அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க? வீட்டை தினம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க? இதில் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அப்போ எப்படி அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், கண் பார்த்து கண்ணின் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள், காதின் மூலமாக கிடையாது. அப்போ கண்ணின் மூலமாக கற்றுக்கொள்வது ஆழமாக போகிறது. காதின் மூலமாக என்னதான் வாழ்ன்னு கத்தினாலும் காதின் மூலமாக ஒன்றும் போகிறது கிடையாது. ஆனால் கண்ணின் மூலம் பார்க்குறச்சு அது உள்ளுக்குள்ளார போகிறது. இதெல்லாம் பெரியவங்களுக்கு சாமி, நாங்களே சின்ன பசங்க, எங்களுக்கு என்ன அவசியம்? படித்தவர்களை பார்த்து படிக்காதவர்கள் பின்பற்றுகிறார்கள். யார் இருந்தாலும் சரி, பெரிய மக்கள் அப்படின்னு சொல்லுது, நம்மை பார்த்து 4 பேர் இருக்காங்க, நம்மை பார்த்து பின்பற்றுவதற்கு 4 பேர் இருந்தால் நாம் பெரிய மனிதர்கள். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்கனாக்கா அந்த 4 பேருக்கு நம்ம தலைவர். இதெல்லாம் பெரிய, உங்களை போல் பெரிய மக்கள் தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் எல்லோருமே பெரியவர்கள் தான். நம்மை பார்ப்பதற்கு 4 கண்களோ 8 கண்களோ தயாராக இருக்கிறது. இப்போது யோசனை பண்ணி பாருங்கள், சொல்வது முக்கியமா, செய்து காட்டுவது முக்கியமா? போர்க்களத்தில் யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை சொல்லி புண்ணியமில்லை, செய்து காட்டினார். அப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான், இந்த ஏன் செய்யணும்? அர்ஜுனா, நான் இந்த இடத்துல காரியம் பண்ணாவிட்டால் என்னை பின்பற்றுகின்ற எல்லோருமே காரியமே செய்யாமல் உட்கார்ந்து விடுவார்கள், உலகம் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். அதனால் நான் காரியம் பண்ணுகிறேன். எனக்கு இந்த லோகத்திலேயோ மற்ற லோகத்திலேயோ காசோ பணமோ ஒன்றும் தேவையில்லை. எனக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்கிறாள், அவளுக்கு எல்லாமே செல்வம் நிறையா இருக்குது. எனக்கு எனக்கு பெண்டாட்டின்னு பார்த்தீங்கன்னா 11,008 பேர் இருக்காங்க மனைவிகள். எல்லாரையும் நான் சந்தோஷம் வச்சுருக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனைவி வச்சுட்டு
சமாளிக்கிறதே பெரும் கஷ்டம். ஆனால் ஆசை மட்டும் கிருஷ்ணர் அவ்வளோ பேர் வச்சுருந்தார்ல, நம்மளும் இந்த ஒன்றையே சமாளிக்க ததிங்கிணத்தம் போடுற இடத்துல இவருக்கு 16,008 மணி. அது சொல்ல எனக்கு வந்து செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் படித்தா தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு விதமான காரியங்களை பண்ணி அந்தந்த பசங்களோட சந்தோஷமாக இருந்தாருன்னு வருது. ஆனால் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார் கிருஷ்ணர்னாக்கா, தினம் வந்து பசங்களுடைய நேம்ஸ் எல்லாம் ரோல் கால் எடுக்கலை அவர். அதனால் திடீர்னு ஒரு பையன் காணாமல் போயிட்டான். அந்த காணாமல் போன பையனை யாரோ ஒரு பெண்மணி கடத்திட்டு போயிட்டான். அந்த பெண்மணிக்கும் அவளுக்கும் அப்புறம் கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டில் மருமகளோடு கூப்பிட்டு வர்றார். இது பாகவத்தில் வரக்கூடிய கதை, அது வேண்டாம். அப்போ எத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்தத் ஏவ இத்தரோஜனா. எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி செய்கிறோமோ அதை பொறுத்து தான் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஹாலுக்குள்ளார வர்றச்சு லைனாக அப்படியே செருப்பு போட்டிருக்காங்க. இது வந்து சின்மயா மிஷனுடைய பாரம்பரியம்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறது செருப்பில் ஆரம்பிக்கணும், நீட்டாக வேட்டணும். இதை பார்க்கக்கூடிய மக்கள் அது போல் செய்வார்கள். ஆனால் நீங்கள் இதே கல்யாண மண்டபத்துக்கு அடுத்த மாதம் ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செருப்பை போட்டிருந்தாக்கா வேணும்னே ஒரு செருப்பை இங்கே போட்டுட்டு இன்னொரு செருப்பை அந்த பக்கம் போட்டு வச்சுருப்பான். எவனாவது வந்து எடுத்தாலும் ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போய் அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுடைய மனசு வித்தியாசமானது. ஸோ அதனால் அவர் சொல்கிறார், செயல் புரிவதிலே செய்து காட்ட வேண்டுமே தவிர சொல்லி காட்டுவதில் புண்ணியமே கிடையாது. ஏன்னா சொல்வதை யாரும் செய்வதே கிடையாது. அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டார். அஹிம்சா பரமோ தர்மஹா, அஹிம்சையை பின்பற்றுங்கள். ஹிம்சை தான் பின்பற்றினார். ஆனால் காந்திக்குள்ளா எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்காரன் பூரா காந்திக்குள்ளா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? மோடி என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவரும் ஸ்வச் பாரத்னு எடுத்து காமிச்சிட்டார். ஆனால் ஸ்வச்சி சேலமாக இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா அங்கங்கே. ஆனால் போடுறது மட்டும் பார்த்தோம்னாக்கா அவரை போலவே ஷர்ட்டு போட்டு, அவரை போலவே தாடி வச்சுக்கணும், அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும். எது அவர் செய்கிறாரோ அதை நாம் செய்கிறோம். அவர் என்ன சொன்னார்? ஸ்வச் பாரத்தை வச்சுக்கோ, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொன்னார். பெண்களை வந்து காப்பாற்றுவோம், பெண்களை படிக்க வைப்போம். எத்தனை பேர் கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்லுதுன்னாக்கா, எதை பெரியவர்கள் சொல்கிறார்களோ அதை மற்றவர்கள் கேட்பது கிடையாது. எதை அவர்கள் செய்து காட்டுகிறார்களோ அதை மக்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் புத்தருடைய உதாரணம் எடுத்துக்கோங்க. புத்தர் வந்து என்னக்கா காஷாயம் போட்டிருந்தார், தலைமையெல்லாம் இது பண்ணியிருந்தார். இன்றைக்கும் புத்த பிக்ஷுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் போய் பார்த்தாலும் சரி, அது வந்து ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், எங்கே போனாலும் எல்லாம் ஒரே போல் முண்டனம் பண்ணிவிட்டு அந்த காஷாயம் முடிச்சுட்டு. புத்தருடைய படிப்பினைகளை எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புத்த மதத்திலேயே இலங்கையில் பின்பற்றக்கூடிய புத்த மதம் வேறு, ஜப்பானில் பின்பற்றக்கூடிய புத்த மதம் வேறு, சைனாவில் பின்பற்றக்கூடிய புத்த மதம் வேறு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார். அவர் கேட்டால் 3 பேரும் கேட்டால் இதுதான் புத்தர் சொன்னார் அப்படின்னு அந்த படிப்பினையிலே பாடத்திலே வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே போல் ட்ரெஸ் போட்டு அவை எதை பிறர்கள் செய்து காட்டினார்களோ அதைத்தான் மனிதன் பின்பற்றுகிறான். சுருக்கமாக சொல்ல போனோம்னாக்கா, மேன் இஸ் அ இமிட்டேட்டிங் அனிமல். மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து பிறந்தவன். குரங்கு என்ன செய்யும் என்றால், மனுஷன் என்ன செய்யறனோ அதை அப்படியே காப்பி அடிக்கும். அதனுடைய வம்சாவளியாக நம்மளும் வந்திருக்கிறதுனால குரங்குக்கு பதிலாக
முன்னோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நம்ம பின்பற்றுகிறோம். இது வரைக்கும் ஃபிசிக்கல் ஹேபிட்டை பற்றி நம்ம பேசணும். கீதை என்ன ஃபிசிக்கல் ஹேபிட்ஸ், ஃபிசிக்கலாக என்னென்ன செய்கிறோம், உடம்பை வச்சு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது. நாளைக்கு இது மட்டும்தான் கீதை சொல்லியிருக்கான்னு இல்லை, இதை விட முக்கியமானது அடுத்த லெவல். அது என்னன்னாக்கா மனசுங்கிற ஒன்று இருக்குது. இந்த மனசை பற்றி கீதை என்ன சொல்லுகிறது, மனசு எங்கே இருக்குது, மனசினுடைய டெஃபினேஷன் என்ன. மனசே சரியில்லை, மனசே சரியில்லைன்னா ஏன் சரியில்லை, அதை எப்படி சரிப்படுத்துது, இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.